அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுக்கு எப்போவுமே விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மனிதனுக்கு கவலையே இருக்கக்கூடாதுன்னா அவன் இந்த பூமியிலேயே, ஆமாம் இல்லையா, இந்த பூமியில் இருக்கும் நாளெல்லாம் எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும், தேவைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வசனத்தில் வாசிக்கிற உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உபத்திரவங்களை மேற்கொள்ள உதவி செய்வேன்னு சொல்கிறார். தண்ணீரில் கடக்கும்பொழுது உன் கூட இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும்போது நீ மூழ்க மாட்டாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படின்னா இவைகளெல்லாம் வரலாம், ஆனால் அவைகள் நம்மை மேற்கொள்ளாது. வரலையா சொல்லலாமா? இந்த உலகத்திலேயே யார் ரொம்ப ரொம்ப அறிவுள்ள ஜீவன்? எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க மாதிரி பார்க்கிங்க. இந்த உலகத்திலேயே எந்த உயிரினத்திற்கு அதிக அறிவு இருக்கு அப்படின்னு பார்த்தா மனுஷனுக்கு தான் இருக்கிறதுலையே அதிகமான அறிவு இருக்கு. ஆனால் இன்னைக்கு அநேக மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒரு மிருகம் எப்படி வாழுதோ, அதாவது சின்ன பிள்ளையாக இருக்கும், வளரும், சாப்பிடும், தூங்கும், அது வேலைக்கு மட்டும் போகாது. நம்ம என்ன செய்வோம்? வேலைக்கு போக சாப்பிட தூங்க, வேலைக்கு போக சாப்பிட தூங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், ஆண்டவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படிங்கிற அவருடைய சித்தத்தை அறியாமல் ஒரு மனிதன் வாழ்வானால் அவனுக்கு மிருகத்துக்கு எவ்வித வித்தியாசமும் இல்லை. காலைல எழுந்தோடனே சாப்பிடுதோம், வேலைக்கு போகிறோம், வாரோம், சாப்பிடுதோம், தூங்குதோம். இப்போ ஒரு மிருகம் என்ன செய்யுது? காலைல எழுந்தோடனே வேட்டைக்கு போகுது, சாப்பிடுது, வீட்டுக்கு வருது, தூங்குது. அது வேட்டைக்கு போகுது, நம்ம எங்கே போகிறோம்? வேலைக்கு போகிறோம். ஆடு மாடு மேய்க்கிறவங்க மேய்ச்சிக்கிட்டு போகிறாங்க, நம்ம அந்த மாதிரி வேலைக்கு போகிறோம். அப்படியானா நமக்கும் நம்மளை விட அறிவு கம்மியான மற்ற மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நான் வாழ்க்கையில் என்ன சித்தம் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு அப்படிங்கிறத அறிந்து அதை நிறைவேற்றுவது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கான வெளிப்பாடு. வரலையா சொல்லாமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் யார் மாதிரி வாழ்கிறீங்க? மனுஷனை மாதிரி தான் வாழ்றீங்களா? இன்றைக்கி அநேக நேரங்களில் தேவ சித்தத்தை அறிய வேண்டும் அப்படிங்கிற விருப்பமே நிறைய பேருக்கு கிடையாது. பாருங்கள், ஒரு காரியம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்குற வழக்கமே இல்லை. ஒரு ஊழியக்காரர் பிரசங்கத்தில் சொன்னார், பொண்ணு பார்க்க போகும்பொழுது பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, நல்ல வசதியான இடம் அப்படின்னா ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ண மாட்டாங்களாம். இதே இது பொண்ணு அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா வந்து ஜெபம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே உங்களுடைய சித்தமானா மட்டும்தான் என்ன செய்யணும், இந்த கல்யாணம் முடியணும், நடக்கணும். ஏன்னா இவங்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அப்போ இவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தான் யார்கிட்ட கொண்டு வர்றது? இவங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆண்டவர் பக்கம் திரும்புறது இல்லை. ஏன்னா அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரா போச்சு. நம்ம பிடிச்ச காரியத்தை எப்படி செய்யறது? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி அல்ல, சகல காலங்களிலும் சூழல்களிலும், ஏன் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னைக்கோ இல்லை, ஏதோ ஒரு காரியத்தில் இல்லை, ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தம் செய்யணும். அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு வராமல் போவதற்கு காரணம், செழிப்பு வராமல் போவதற்கு காரணம், நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் வராமல் போறதுக்கு காரணம் நம்ம ஆணுடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கிறது. பாருங்க, ஒரு மனுஷன் ஆணுடைய சித்தத்தை செய்யலைன்னா அவனை தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவங்களை கானான் தேசத்துக்கு கூட்டிக்கிட்டு போகணும். கானான் தேசம் அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தான். சிலர் சொல்கிறாங்க ஒரு சில நாட்களில் போயிடலாங்க, சிலர் சொல்கிறாங்க ஒரு சில மாதங்களில் போயிடலாம்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு வருஷம்னே வச்சுக்கிடுவோம். ஆனால் அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. ஏன் அப்படின்னா இவங்க ஆண்டவர் தாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாருங்கிற அறியவே இல்லாதவர்களாய் இருந்தாங்க. எனக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான தாமதம்? பாருங்க, வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிக்கிறார். அப்போனா இன்னைக்கு என் வாழ்க்கையாகட்டும் உங்கள் வாழ்க்கையாகட்டும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சகல காரியங்கள் எப்படி தான் செய்வார்? நேர்த்தியாக தான் செய்வார். நேர்த்தியான பெர்ஃபெக்டாக இருக்கும், சரியான டைமிங், சரியான நேரத்தில், தாமதம் இல்லை, சரியான நேரத்தில். இன்னைக்கு ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான காரியம் நடக்கலை அப்படின்னா அவங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போனது யாரு?
பொண்ணு பார்க்க போனது யாரு? எலியேசர் யாரு? வேலைக்காரன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா என்ன செய்யல, போகல. அவங்க அப்பா போகல, ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகல. எலியேசர் பொண்ணு பார்க்க போய் ஒரு பொண்ணு என்ன செய்யறாரு, கூட்டிக்கிட்டு வராரு. ஈசாக்கு தான் மாப்பிள்ளை. ஆனா பொண்ணை இதுவரைக்கும் பார்த்துருக்காரானா? எப்போ பார்க்காரு? என்னைக்கு கல்யாணமோ அன்னைக்கு தான் பார்க்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ரெபெக்காலும் எப்படி அப்படின்னா, ரெபெக்கால் யாரு? ரெபெக்கால் தான் பொண்ணு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ ரெபெக்காலையும் கூப்பிடுதாங்க, வாங்க உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்போம்னு. இப்போ ரெபெக்கால் தன்னுடைய கணவனை பார்த்தது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்ற ரெண்டு பேருமே எதையுமே யோசிக்கல. நேரம் வந்து பார்த்தனைக்கே கல்யாணம். வசனத்தில் வாசிக்கிற ஈசாக்கு தன்னுடைய தாயின் கூடாரத்துக்கு போய் ரெபெக்காலை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம எவ்வளவு விஷயம் பார்க்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி இருந்தா இப்படி இல்லாமோ, இப்படி இருந்தா அப்படி இல்லாமோ, அது இல்லாமோ, இது இல்லாமோ, அப்படிதான் நம்ம தேவனுடைய சித்தத்தை என்ன செய்கிறோம். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஏதோ சொன்னேன். அப்படியானா பாருங்க, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த காரியத்தை சொன்னேன். சில நேரங்களில் தேவன் நமக்கு ஒரு நல்ல வருமானத்திற்கான வழிவாசலை வைத்திருப்பார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நமக்கு ஒரு வேலையை தேவன் நியமித்திருக்கிறார்னு வச்சுக்கலாம். நம்ம விருப்பத்திற்காக அந்த வேலையை வேண்டான்னு விட்டோம்னா நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? தேவ சித்தத்தை விட்டு விலகி போகிறோம். என்கிட்ட ஒருத்தர் சொல்லும்போது, பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் இந்த இடத்துல வேலையை விட போகிறேன், என்னால் இங்கே வேலை பார்க்க முடியலை, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, அதனால் இந்த வேலையை நான் விட போகிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த வேலையை விடுறது ஆண்டவருடைய சித்தமாக இருக்குமானா, இந்த வேலையை விடுறதுக்கு முன்னாடியே இன்னொரு வேலையை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அவருக்கு குடும்பம் இருக்குது, இந்த வேலையை விட்டு அடுத்து அவருக்கு வருமானம் இல்லை. நான் சொன்னேன், இந்த வேலையை நீங்கள் விடுறது தேவனுடைய சித்தமாக இருக்குமானா, உங்களுக்கு இன்னொரு வேலையை ஆயத்தம் பண்ணிட்டு தான் இந்த வேலையை விட வைப்பார். அப்புறம் இந்த வேலையை இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை விடுறது தேவனுடைய சித்தம் இல்லை. அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சகல காரியங்களையுமே முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறார். அது நன்மையானாலும் ஆசீர்வாதமானாலும். அப்படி இருந்து ஏன் தாமதமாகுதுன்னு அதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நம்ம தேவ சித்தத்தை செய்ய வேண்டிய காலத்திலே செய்யாமல் இருக்கிறதுனால. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் தாமதம்? நீங்க சொல்லுங்க, நான் சொன்னதை அவங்களுக்கு சொல்லுங்க. ஏன் தாமதம்னு கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன் தாமதம் அப்படின்னா, தேவ சித்தத்தை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் போகிறதுனால. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, தேவ சித்தத்தை செய்யாதிருக்கிறது எப்படிப்பட்ட செயல்னா, தேவனுடைய பார்வையிலே தேவ சித்தத்தை செய்யாதிருக்கிறது ஒரு துரோகம். வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடிதன் நிமித்தமும் செத்து போனான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சவுல் கர்த்தருக்கு விரோதமாக என்ன துரோகம் பண்ணா அப்படின்னா, ஆண்டவர் செய்யும்படி விரும்பின ஒரு காரியத்தை என்ன செய்யல. ஆண்டவர் அமலேக்கு புத்திரரை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனா இவன் என்ன செய்யல, அழிக்கல. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவன் ஆண்டவருக்கு விரோதமா என்ன செஞ்சானா? துரோகம் செய்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவ சித்தத்தை செய்யலைன்னா நீங்க துரோகம் பண்ணுதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவது இல்லை. பாருங்க, வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவருடைய கிரியையை முடிப்பது. அப்போ நீங்கள் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அந்த பூமியில் இருக்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கு. அப்போனா தேவ சித்தத்தை செய்கிறது தான் என்னதுன்னு சொல்லுதாரு. போஜனம்னா என்ன? சாப்பாடு, உணவு. வரலையா சொல்லலாமா? அப்போனா ஒரு மனுஷன் உணவு எடுத்துக்கொண்டா தான் அவன் ஆரோக்கியமாய் வாழ முடியும். அதே போல ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை செய்தாதான் அவன் வாழ்க்கையில உயர்வுகளை காண முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு மனுஷன் சாப்பிட்டா தான் சுகமாக இருக்க முடியும்.
அதே மாதிரி தேவ சித்தம் செய்தாதான் அவன் உயர்வை அடைய முடியும். வரலையா சொல்லாமா? பாருங்க, ஆண்டவர் என்னைய எப்படி ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரிதான் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் என்னையை எப்படி உயர்த்தணும்னு நினைக்கிறாரோ அது மாதிரிதான் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயர்த்த நினைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் யார் மேலேயாகிலும் பாரபட்சமா இருப்பாரா அப்படின்னா யார் மேலேயும் பாரபட்சமா இருக்க மாட்டார். ஒருத்தர் மேல அன்பு கூட, ஒருத்தர் மேல அன்பு குறைவு, அப்படி இல்லை. ஆனா உயர்வுகளை பார்க்கும் பொழுது, ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது ஒருத்தர் அதிகமா இருக்காங்க, ஒருத்தர் எல்லாரும் ஒண்ணு போல இல்லை, எல்லாரும் ஒண்ணு போல இல்லை. ஒருத்தர் அதிகமா இருக்காங்க, ஒருத்தர் ஏன் அதிகமா இருக்காங்க கம்மியா இருக்காங்கன்னா எல்லாரையுமே அவர் ஆசீர்வதிக்க நினைத்தார். ஆனா எல்லாரும் ஆசீர்வாதம் என்ன செய்யலை, பெற முடியலை. ஏன் பெற முடியலைன்னா அவர் செய்ய விரும்பின காரியத்தை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்யவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? அதனால பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறோமா? இன்னைக்கு நான் செய்கிறது தேவனுடைய சித்தமா? இன்னைக்கு நான் இங்கே போகிறது தேவனுடைய சித்தமா? இன்னைக்கு நான் இப்படி பேசுனது தேவனுடைய சித்தமா? ஒரு சின்ன முடிவாக இருக்கலாம், பெரிய முடிவாக இருக்கலாம், திருமணமோ அல்லது இடம் பெயர்தலோ, இடம் வாங்குவதோ, பொருள் வாங்குவதோ, அல்லது ஒருத்தர்கிட்ட பேசுவதோ, ஒரு இடத்துக்கு போவதோ, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அன்றாட நாட்களிலே, அன்றாட ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலேயும் நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, யார் பரலோகம் போவா அப்படின்னா நல்லா செபிக்கிறவன் தான் பரலோகம் போவான், அல்லது உபவாசம் இருக்கிறவன் தான் பரலோகம் போவான் அப்படி வசனம் சொல்லலை. ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அப்படிதானே? பாருங்க, எங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, யார் பரலோகம் போவா? யார் பரலோகம் போவா? யார் பரலோகம் போவா அப்படின்னா யார் ஆண்டவருடைய சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார்களோ அவங்க தான் எங்க போவாங்க? பரலோகம் போவாங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க வாழ்நாளில் நீங்க ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் இருந்திருக்கலாம். இது நாள் வரையிலும் எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நீங்கள் தேவ சித்தம் செய்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. உங்க வாழ்க்கையில் ரொம்ப பக்கத்தில் பார்த்து ரொம்ப கேட்க வைக்கணும். அப்படிதான் பக்கத்தில் பார்த்துங்க. உங்க வாழ்க்கையில் தேவ சித்தம் செஞ்ச மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பார்த்தாலும் நிறைய பேருக்கு ஞாபகமே வராது. ஏன் வராதுன்னா வாழ்க்கையில் எப்பமாவது தேவ சித்தத்தை செஞ்சிருந்தா தான் அது என்ன செய்யும்? ஞாபகம் வரும். ஏன்னா தேவ சித்தம் செய்கிறதே இல்லை. இன்னைக்கு அப்படியே சர்ச்சுக்கு வர வேண்டியது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, சர்ச்சுக்கு போயிட்டா பரலோகம் என்ன செஞ்சிடலாம்? பரலோகம் நினைச்சிடலாம், போயிடலாம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டோம்னா பரலோகம் போயிடலாம். கொஞ்சம் காணிக்கையை கொடுத்துட்டோம்னா பரலோகம் போயிடலாம். இல்லை அதை பண்ணிட்டா பரலோகம் போயிடலாம், இதை பண்ணிட்டா பரலோகம் போயிடலாம். இல்லை, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பாருங்க. வசனத்தில் வாசிக்கிற கடைசி நாட்கள் அநேகர் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே உடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும், உடைய நாமத்தினால வியாதியஸ்ல சுகமாக்கணும், அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா அவர் என்ன சொல்லுவாராம்? அதுக்கு மேல என்ன சொன்னாரு? அது மட்டும் தான் சொல்லியிருக்காரா? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை எனக்கு தெரியாது அப்படின்பாராம். யாரை தெரியாதுன்னு சொல்லுவார் தெரியுமா? யார் அவர் சித்தத்தை செய்யவில்லையோ. ஒரு வேலையா சொல்லலாமா? இன்னைக்கு நான் ஆண்டுடைய சித்தத்தை செஞ்சாதான் என்னையே அவருக்கு தெரியும். நான் ஆண்டுடைய சித்தத்தை செஞ்சாதான் ஆண்டவர் என்னையே ஆசீர்வதிக்க முடியும். நான் ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சாதான் ஆண்டவர் என்னைய உயர்த்த முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனால நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? பாருங்க, ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை செய்வானால் அவன் வாழ்க்கை நாளுக்கு நாள் வளருமே ஒழிய நாளுக்கு நாள் குறையாது. இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க எப்படி போய்கிட்டு இருக்கு? இருக்க நிறைய பேர் ஆண்டவரை தேடி தேடி எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சிலர் சொல்கிறதெல்லாம் கேட்குறோம். ஏன் தேடி தேடி ஒன்றும் நடக்கலை? ஏன் இருக்க வாழ்க்கை குறையுது அப்படின்னா, ஒரு மனிதன் தேவ சித்தம் செய்யவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக என் வாழ்க்கை இருக்க என்ன தான் செய்யும்?
குறைய தான் செய்யும். அப்போ நான் ஒரு மனுஷன் தேவ சித்தம் செய்வானால் வாழ்க்கை நாளுக்கு நாள் வளரும், நாளுக்கு நாள் உயரும், நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம்? ஏதாவது உயர்வு வந்திருக்கா? ஏதாவது ஆசீர்வாதம் வந்திருக்கா? ஏதாவது செழிப்படைந்து இருக்கிறோமா? நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் நடந்திருக்கா? அப்படின்னா எதுவுமே நடக்கலை அப்படின்னா நம்ம ஆளுடைய சித்தத்தை செய்யலைன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அப்போ நான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்னா நாளுக்கு நாள் பிரகாசம். என்ன இன்னைக்கு யாரும் கை காமிச்சா எதுவும் சொல்ல மாட்டேங்கிங்க? நாளுக்கு நாள் அதிகமாகிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அப்போ நாளுக்கு நாள் என்ன ஆகும்? நாளுக்கு நாள் என்ன ஆகும்? அதிகமாகும், பிரகாசமாகும், உயரும், ஆசீர்வாதம் கூடும், செழிப்பு கூடும், சமாதானம் கூடும், சந்தோஷம் கூடும், எல்லாம் கூடும். யாருக்கு? தேவ சித்தம் செய்கிறவனுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவங்க வாழ்க்கை கூடணுமே ஒழிய, ஆசீர்வாதம் கூடணுமே ஒழிய, ஆசீர்வாதம் குறையிற சமாச்சாரமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு ஒரு படி மேலே தான். இன்னைக்கு இருக்கிறத விட, இந்த வருஷம் இருக்கிறத விட அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். எப்ப? அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வந்து விட்டார். அந்த மனிதனும் ஆண்டவர் சித்தத்தை செய்கிறான் அப்படின்னா வாழ்க்கையில இனிமை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏண்டா வாழ்கிறோம்? நமக்கு நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா, சீக்கிரம் போயிட்டா, யார் அப்படி நினைக்கிங்களா? சிலர் எத்தனை வயசுனாலும் போதுக்கு சிலருக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரே வந்தாலும் வரமாட்டேன்னு சொல்லுற மாதிரி நிறைய பேர் இருக்கும், அது வேற. ஆனால் இந்த உலகத்தில் பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது ஏன் சாகிறதுக்கு மனசு இல்லை, ஆனால் ஏன் உயிர் வாழுதோம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை வெறுத்து ஒரு மனிதன் வெறுக்கக்கூடிய அளவுக்கு சூழல் இருக்கு. அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், அவன் சித்தம் செய்யவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, ஆண்டவர் கானாவூருக்கு போறார். அங்கே ஒரு கல்யாணம் நடக்கு. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. உடனே இயேசுவுக்கு தகவல் வருது, இந்த மாதிரி அங்கே திராட்சை ரசம் இல்லை. அன்னைக்கு சாப்பாடு தான், இன்னைக்கு நம்ம ஊரில் சாப்பாடு போடுற மாதிரி அங்கே திராட்சை ரசம். இப்போ திராட்சை ரசத்தை வந்து சும்மா உடனே என்ன செஞ்சிட முடியாது, சோறு பொங்குற மாதிரி உடனே நினைஞ்சிட முடியாது, ரெடி பண்ணிட முடியாது. இப்போ நம்ம கல்யாண வீட்டில் சோறு காலியாக போச்சுன்னா என்ன செய்யலாம்? உடனே சோறு பொங்கலாம். திராட்சை ரசத்தை உடனே என்ன செஞ்சிட முடியாது, ரெடி பண்ணிட முடியாது. அதனால இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் இல்லை. உடனே அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை பண்ணுகிறார். அங்கே எல்லாருக்கும் தண்ணீர் பரிமாறப்படும் பொழுது அது திராட்சை ரசமாய் மாறி இருக்கு. உடனே அதை குடிச்சு பார்த்தவங்கலாம் சொல்கிறாங்க, எல்லா வீட்லேயும் முதல்ல நல்ல திராட்சை ரசம் கொடுப்பாங்க, போக போக டேஸ்ட் என்ன செய்யும், குறையும். இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கெலாம் போனீங்கன்னா, சீக்கிரம் போனீங்கன்னா, நல்ல இப்போ புரோட்டாவுக்கு சால்னா வாங்குறீங்கன்னா, சங்கரன் கோயிலெல்லாம் இங்கே எப்படின்னு தெரியல, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஒரு 7 மணி 8 மணிக்கே வாங்கிட்டீங்கன்னா சால்னா நல்லா இருக்கும். 10 மணி 10:30க்கு போகிறீங்கன்னா சால்னாவை புரோட்டாவில் ஊற்றுனீங்கன்னா சால்னா அந்த ஏரியாவில் என்ன செய்யாது, நிற்காது. மடை திறந்த வெள்ளம் மாதிரி என்ன செய்யும், ஓடு. ஏன்னா நேரம் ஆக ஆக டேஸ்ட் என்ன செய்யுது, குறையுது. ஏன்னா தண்ணியை கலக்காங்க, பத்தாது அப்படின்னு சொல்லி தண்ணியை கலக்கிறதுனால நேரம் ஆக ஆக டேஸ்ட் குறையுது. அந்த கல்யாண வீட்டில் இருக்கவங்க சொல்லுதாங்க, எல்லா கல்யாண வீட்லையும் முதல்ல நல்ல ரசத்தை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. போக போக டேஸ்ட் என்ன செய்யும், குறையும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, முதல்ல இருந்ததை விட இப்போ டேஸ்ட்டு கூடியிருக்கு. ஏன் கூடியிருக்கு? ஏன் கூடியிருக்கு அப்படின்னா, இயேசு வந்ததுனால டேஸ்ட் இணைஞ்சிருக்கு, கூடியிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் இயேசு வந்தால் டேஸ்ட்டு கூடணும். கஷ்டமா? நம்ம வாழ்க்கையில் இயேசு வந்தால் டேஸ்ட்டு கூடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் இயேசப்பா வந்தால் டேஸ்ட்டு கூடணும். வரலையா சொல்லாமா? அன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் டேஸ்ட்டே இல்லை, டேஸ்ட்டு குறையுது. என்ன வாழ்க்கைன்னு ஒரு ஆண்டோடைய பிள்ளைக்கு ஒரு நேரத்துலையும் தோணிடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த பூமியில் வாழதை நினச்சி எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? யாருக்குமே இல்லையா? எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பூமியில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் 2 பேசிகிட்டு இருக்கும்பொழுது, சாப்பாடு நமக்கு தான்,
முடிஞ்சோடனே எல்லோரும் என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். கொஞ்ச நேரம் என்னைய ஒரு 5 நிமிஷம் என்னைய பாருங்கள், முடிய போகுது அவ்வளோதான். ஒரு 5 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், 5 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சே பூமியில் மனுஷனாக பிறந்தது பெரிய பெரிய ஒரு பாவம், ஏன் அப்படின்னு கேட்டேன். சொன்னார், மனுஷனாக பிறந்தால் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளவு பாடுகள் இருக்குது, எவ்வளவு தேவைகள் இருக்குது, எத்தனை காரியத்தை குறித்து யோசிக்க வேண்டியிருக்கு, எதிர்காலத்தை குறித்து யோசிக்க வேண்டியிருக்கு, பிள்ளைகளை குறித்து யோசிக்க வேண்டியிருக்கு, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல, ஒரு நல்ல வீட்டில் நாயாக பிறந்திருந்தா கூட, நல்ல வீட்டில் அல்லது ரோட்டில் போகிற நாயாக பிறந்திருந்தா கூட நமக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். ரோட்டில் ஒரு நாயாக பிறந்தா உடனே கல்லை கொண்டு என்ன செய்வாங்க, எரிவாங்க. வீட்டில் உள்ள நாயாக இருந்தால் கேட்டு முன்னாடி நின்று சுதந்திரமாக அலைகிற நாயை பார்த்து வீட்டில் இருக்கிற நாய் என்ன செய்யும், வருத்தப்படும். நம்ம ஜங்கல் சர்ச் பக்கத்தில் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் எந்த நேரமும் முகத்தை அப்படி கேட்டு பக்கத்தில் வச்சு என்ன செய்யும், முகம்னா அந்த மூக்கு கேட்டுக்கு வெளியே தான் இருக்கும், அதுக்கடுத்து வேறு ஒன்றும் வெளியே வராது. எப்பவும் பார்த்தாலும் அது வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்கன்னா அதை திறந்து விட்டுருந்தாங்கன்னா கேட்டு பக்கத்தில் முகத்தை வெளியே வச்சு அப்படி போகிற வர நாயெல்லாம் பார்க்க, சில நாய்கள் பக்கத்தில் அந்த நாய் பக்கத்தில் நின்று மாற்றி என்ன செஞ்சுக்கிடுவாங்க, வெளியே இருக்க நாய் உள்ளே இருக்க நாய். அப்போனா வெளியே இருக்க நாய்க்கு என்ன கவலை, உள்ளே இருக்க நாய்க்கு நல்ல சாப்பாடு கிடைக்கி, நல்ல சொகுசாக இருக்குது, பிள்ளை மாதிரி வளர்க்காங்கன்னு வெளியே இருக்க நாய்க்கு கவலை. உள்ளே இருக்க நாய்க்கு என்ன கவலை, நம்மளால் வெளியே போக முடியலையே, வெளியே இந்த நாயெல்லாம் அது பாட்டுக்கு இஷ்டம் போல் ஓடுது ஆடுது, மண்ணுக்குள்ளே பிறலுது, ஆனால் நம்மளை இப்படி அடைச்சி வச்சுருக்காங்களேன்னு நாய்க்கு கவலைப்படணும்னா எல்லாரும் என்ன செய்யலாம், நாய் கூட கவலைப்படலாம். அப்போ நமக்கு கவலை இருக்கா அப்படின்னா கவலை இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதை விட இந்த வாழ்க்கையிலே தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இந்த நல்ல வாழ்க்கையை ஆண்டவனுக்கு தந்திருக்கிறார்னு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நினைச்சு களி கூறுகிறவர்களாக இருக்கணும். அப்படின்னா நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் நீங்க அப்படி நினைச்சு பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஒருவேளை இந்த பூமியை விட்டு போக வேண்டிய சூழல் வந்தாலும் நம்ம பரலோகம் போக போறோம், நம்ம ஆணுடைய பிள்ளையா இருக்கிறோம். எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க எனக்கு ஆண்டவர் உண்டு அப்படின்னு நினைக்கும் போதே அப்படி சந்தோஷமா என்ன செய்யணும், இருக்கணும். ரலேலுயா சொல்லலாமா? நான் சொல்லும் போது அப்படியே உங்க முகத்துலலாம் பல்லு தெரியுது, ஆனால் உண்மையாகவே மனசில் எப்படி இருக்கணும்? எத்தனை பேருக்கு அப்படி இருக்குன்னு தெரியல. நான்லாம் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை நினச்சி அப்படியே சந்தோஷப்படுறேன். செப்பா எனக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சுருக்கிறாரு, எனக்கு தீமையே இல்லை, எனக்கு பிரச்சனையே, டெய்லி சொல்லுங்க, எனக்கு தீமையே இல்லை, எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு பலவீனமே இல்லை. உடனே உனக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு பிசாசு ஞாபகப்படுத்தலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, எனக்கு எவ்வித வியாதி சில பலவீனங்கள் இருக்கலாம், சொல்லுங்க எனக்கு பலவீனமே இல்லை, என் கூட ஏசப்பா இருக்கிறாரு, இதை விட என்ன பெரிய சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வசனத்தில் வாசிக்கிற நம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரசத்திலே நித்திய பேரிமும் உண்டு. சங்கீதக்காரன் சொல்ற 1000 நாளை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா ஆண்டவரை நினைச்சு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, தேவ சித்தம் செய்கிற மனிதனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சந்தோஷம் அவன் வாழ்க்கையை நிரப்பணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஏதாகிலும் உங்க சித்தம் செய்யாம இருக்கேனா, நான் எதையாகிலும் மாற்றணுமா, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. நான் பைபிள் வாசிக்கும் போது என்கிட்ட பேசுங்க, பிரசங்கத்தின் மூலமாய் பேசுங்க, அல்லது கனவுல என்கிட்ட பேசுங்க, ஏதாவது ஒரு வகையில் என்கிட்ட பேசுங்க, நான் எதையாகிலும் சரி செய்யணுமா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம எத்தனை வருஷம் பூமியில் வாழ்ந்தாலும், எத்தனை நாள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஏதாகிலும் சரி செய்ய வேண்டுமா. இப்போ நீங்களும் சரி செய்ய வேண்டிய காரியம் இருக்கும், நானும் சரி செய்ய வேண்டிய காரியம் இருக்கும். இந்த உலகத்திலேயே பெரிய ஊழியக்காரர்னு நம்ம யாரையாச்சும் நினச்சிட்டு இருப்போம் பாருங்க, அவங்களும் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய காரியம் இருக்கும். அப்போ நான் ஏதாவது ஒரு காரியத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் நம்ம வழி போனோம்னா அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்துமே ஒழிய நம்முடைய வாழ்க்கையில் அது எந்த பயனையும் தராது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் என்னவா இருக்காராம்? எது உண்மை, எது உண்மை? உண்மையாய் கூப்பிடுறதுனா என்ன அப்படின்னா, அவர் விரும்புகிறத செய்கிறது தான் அவரை உண்மையாய் கூப்பிடுவதற்கு சமம். பாருங்க, நான் ஒருத்தர்கிட்ட ரொம்ப அன்பு, இவர் மேலே எனக்கு ரொம்ப அன்பு, நான் இவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன், இவர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன்னா அவர் விரும்புகிறதெல்லாம் நான் என்ன செய்வேன்? அவர் விரும்புகிறதெல்லாம் என்ன செய்வேன். அவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன், ரொம்ப பாசமாக இருக்கேன், ஆனால் அவர் சொல்கிறத எதையுமே நான் செய்யலைன்னா இது பாசம் இல்லை.
ஆமாம், இது வேஷம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாட்டு தான் படிப்போம், நேசிக்கிறேன் உண்மை தானே அப்படின்னு படிப்போம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாயின்னு படிப்போம், எல்லாம் பொய். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அது இன்னொரு பாட்டு இருக்கு பாருங்க, என் உயிரான அதெல்லாம் பொய். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒருத்தர் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறார் என்றால் அவர் விரும்புகிறதை, அவர் சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவ சித்தம் செஞ்சீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்காது. உங்கள் கண்கள் காண நீங்கள் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் பயங்கரமாக உயர்த்தப்படுவீங்க, அளவில்லாத சந்தோஷம் உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் தேவ சித்தத்தை செஞ்சால் தான் இதெல்லாம் நடக்கும். இஷ்டம் போல் விருப்பப்பட்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு சாப்பிட தூங்க வேலை பார்க்க, சாப்பிட தூங்க வேலை பார்க்க, சாப்பிட தூங்க அப்படிங்கிற மாதிரி மிருகம் மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா, தேவ சித்தம் செய்யாத வாழ்க்கை இருக்குமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. வரலையா சொல்லாமா? அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் பார்த்திங்கன்னா, நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்மளை பரலோகம் கொண்டு போகிறது மட்டும்தான் ஆண்டவர் சித்தமாக இருந்துருந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளை என்ன செஞ்சிடலாம். ஆமாவா இல்லையா? நான் பேசுறது யாருக்காவது புரியுதா? நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன், நம்மளை பரலோகம் கொண்டு போகிறது மட்டும்தான் ஆண்டவர் சித்தமாக இருந்தால் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்மளை என்ன செஞ்சிடலாம், பரலோகம் கொண்டு போயிடலாம். ஆனால் ஏன் இந்த பூமியில் விட்டு வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கிற நன்மைகளையும் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் விரும்புகிறதையும் நாம் செய்யணும்னு நினைக்கிறாரு. நம்ம மூலமாய் அவர் வெளிப்படணும்னு நினைக்கிறார். அப்பனா ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளுக்கும் 1000 அர்த்தம் இருக்கு, 1000 காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதனால எதையும் யோசிக்காம நீங்க பாட்டுக்கு வாழாம ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதை செய்கிறவர்களாக இருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.